குழந்தைகளே வணக்கம். எல்லாரும் நல்ல உஷாரா படிக்க தயாரா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? இப்படித்தானே? ரொம்ப சந்தோஷம். டீச்சர் நேற்று சொன்ன வேலைகளை எல்லாம் செய்தீங்களா? டீச்சர் நேற்று சொன்ன வேலைகளை எல்லாம் செய்தீங்களா? என்ன சொல்லியிருந்தேன்? குருவிகளே குருவிகளே பாடல் பாடி பழக சொல்லியிருந்தேன். அப்புறம் வேற யார்கிட்ட எல்லாம் எலி விசாரிச்சிருக்கோம், எப்படி அவங்க கிட்ட விசாரிச்சிருக்கோம், அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கிறதையெல்லாம் யோசிச்சுட்டு வரவும் சொல்லியிருந்தேன். யோசிச்சீங்களா? பாடல் பாடி பழகுனீங்களா? பழகுனீங்க இல்லையா? சரி, அப்போ ஒரு தடவை பாடலாமா அந்த பாட்டு? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நீங்க பாடுங்களேன், நானும் பாடலாமா? சரி, அப்ப பாடலாம். ஒரு தடவை நம்ம எல்லாரும் பாடலாமா? ரெடி? குருவிகளே குருவிகளே எங்கே போறீங்க? ஆலமர கூட்டில் நாங்க அடைய போகிறோம். எறும்புகளே எறும்புகளே எங்கே போறீங்க? புற்றுக்குள்ளே உணவை நாங்க சேர்க்க போகிறோம். தேனீக்களே தேனீக்களே எங்கே போறீங்க? கூட்டுக்குள்ளே தேனை நாங்க சேர்க்க போகிறோம். அணில்கள் என்னாச்சு? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க தானே சொன்னீங்க எலி அணில்கள் கிட்டையும் பச்சை கிளிகள் கிட்டையும் விசாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? அவங்க கிட்ட எப்படி விசாரிச்சிருக்கோன்னு யோசிச்சு பாடி பழக சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்புறம் ஏன் சொல்லல? சொல்லுங்க, அணில்கள் கிட்ட எப்படி விசாரிச்சிருக்கோம்? அப்படித்தான் சொல்லிக்கோங்க. அணில்களே அணில்களே எங்கே போறீங்க, இல்லையா? அதோ அங்க ஒரு மாணவன் அணில்கள் கிட்ட எப்படி விசாரிச்சிருக்கணும், அதுக்கு அணில் என்ன பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்ல தயாரா இருக்கான். சொல்லுப்பா, சொல்லிக்கோ. அணில்களே அணில்களே எங்கே போறீங்க? ஆஹா, புதுமையான பதிலா இருக்கே. அந்த மாணவன் என்ன சொல்றான் தெரியுமா? கூடு கட்ட குச்சிகளை சேர்க்க போகிறோம், இல்லையா? நம்ம உணவு சேர்க்க போறோம்னு தானே பார்த்தோம் நேத்தெல்லாம், இல்லையா? அவன் பாருங்க, கூடு கட்ட குச்சிகளை சேர்க்க போகிறோம். புதுமையான ஒரு வரிகள் சேர்த்திருக்கான். மிக நன்று, பாராட்டுக்கள். இனி பச்சை கிளிகள் கிட்ட எப்படி விசாரிச்சிருக்கோம்னு யார் சொல்ல போறீங்க? அதோ அங்க ஒரு மாணவி தயாரா இருக்கா. சொல்லிக்கோமா. பச்சை கிளிகளே எங்கே போறீங்க? ஆஹா, பொந்துக்குள்ளே உணவை நாங்க சேர்க்க போகிறோம். பாருங்க, நம்ம நேத்தெல்லாம் கூட்டுக்குள்ளேன்னு படிச்சோம். அவ இன்னைக்கு பொந்துக்குள்ளே உணவை நாங்க சேர்க்க போகிறோம்னு புதியவர்கள் சேர்த்திருக்கா. பாராட்டுக்கள் கண்ண. அதோ அங்க ஒரு மாணவி வேற சொல்ல போறாளாமா. சொல்லிக்கோமா. பச்சை கிளி என்ன பதில் சொல்லியிருக்கோம்? ஆஹா, கூட்டுக்குள்ளே பழத்தை நாங்க சேர்க்க போகிறோம். பச்சை கிளிகளுக்கு பழங்கள் தானே மிகவும் பிடிக்கும். அதனால அவ அந்த வரிகளை சேர்த்திருக்கா. கூட்டுக்குள்ளே பழத்தை நாங்க சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கா, இல்லையா? அப்போ நீங்க எல்லாரும் புத்திசாலி குழந்தைகள், புதிய வரிகள் சேர்த்திருக்கீங்க. எல்லாருக்கும் பாராட்டுக்கள். ஸ்டார் வேணுமா? இதோ எல்லாருக்கும் ஸ்டார். சரியா? சந்தோஷம் தானே? என்னப்பா டீச்சர் கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறியா? இது நான் வர்ற வழியில ஒரு மரத்தடியில இருந்து கிடைச்சது. சரியா? அந்த மரத்தடியில தான் நம்ம குமரன், லதா, அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த பொருள் அவங்க கையில இருந்து தவறி விழுந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கேட்டா திரும்ப கொடுத்துடலாம். சரியா? என்ன பொருள்னு கேக்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இது என்ன பொருள்னு தெரியுதா? தெரியல இல்லையா? இப்ப தெரியுதான்னு பாருங்க.
யானை அலற மாதிரி சத்தம் வருது இல்லையா, அதனால இத யானை பீப்பின்னு சொல்லலாம். சரியா? இந்த யானை பீப்பிய வச்சு நமக்கு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? தயாரா? தயார். இதுல நான் ஒரு தடவை ஊதும் போது நீங்க குருவிக்கூடுன்னு சொல்லணும். 2 தடவை ஊதும் போது எறும்பு புற்றுன்னு சொல்லணும். 3 தடவை ஊதும் போது தேன் கூடுன்னு சொல்லணும். சரியா? தயார் தானே? சொல்லுங்க. குருவிக்கூடு, எறும்பு புற்று, என்னது தேன் கூடு. இனி டீச்சர் மாறி மாறி ஊதுவேன். அப்போ நீங்க எத்தனை தடவை ஊதுறேங்கிறத கவனமா கேட்டு சொல்லணும். சரியா? ஐயோ, எத்தனை தடவை ஊதுறேன்? 2 தடவை தானே ஊதுனேன். தேன் கூடுன்னு சொல்றீங்க. 2 தடவை ஊதும்போது என்ன சொல்லணும்? எறும்பு புற்றுன்னு சொல்லணும். சரியா? தப்பக்கூடாது, கவனமா கேட்கணும். தேன் கூடு சரியா சொன்னீங்க. எறும்பு புற்று, குருவிக்கூடு. சரி. தேன் கூடு, குருவிக்கூடு. சரி. அப்போ இப்ப நீங்க வகுப்புல கவனமா இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அப்ப நம்ம இந்த யானை பீப்பிய இங்க வச்சிடலாம். சரியா? என்னப்பா, யானை பீப்பி வேணுமா? எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். ஆனா வகுப்பை கவனமா கவனிக்கணும். அப்பதான் சொல்லித்தரேன். சரிதானா? சரி. அப்ப எலி இப்படி குருவிகள் கிட்டையும், எறும்புகள் கிட்டையும், தேனீக்கள் கிட்டையும், அணில்கள் கிட்டையும், பச்சை கிளிகள் கிட்டையும் எல்லாம் விசாரிச்சது இல்லையா? இப்போ எலி ஒரு முடிவு பண்ணுச்சு. என்னது? தனக்கும் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. ஆனா முதல்ல கட்டினா மாதிரி அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. நல்லா யோசிச்சு நிறைய பேரோட வீடுகளையும் கூடுகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தனக்கு பொருத்தமான வீடு எதுன்னு முடிவு செய்யணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுச்சு. அப்படி பல பேருடைய வீடுகளையும் கூடுகளையும் பார்க்க போறதுக்காக எலி தன்னுடைய தோழியின் வரவை காத்துக்கிட்டு இருந்தது. யார் எலியோட தோழி தெரியுமா? எலியோட தோழி யாருன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? எனக்கு ஒரு குழந்தை இன்னைக்கு ஒரு விடுகதை எழுதி அனுப்பியிருக்கா. சரியா? அந்த விடுகதையை நான் உங்ககிட்ட கேட்பேன். அதுக்கான விடையை நீங்க கண்டுபிடிக்கும் போது எலியோட தோழி யாருன்னு உங்களுக்கு தெரியும். விடுகதையை கேட்கட்டுமா? பச்சை சேலைக்காரி, சிவப்பு உதட்டுக்காரி, பழத்தை விரும்பிடுவாள், பறந்து திரிந்திடுவாள். இனி ஒரு முறை சொல்றேன். பச்சை சேலைக்காரி, சிவப்பு உதட்டுக்காரி, பழத்தை விரும்பிடுவாள், பறந்து திரிந்திடுவாள். அவள் யார்? சரியா சொன்னீங்க. கிளி, பச்சை கிளி இல்லையா? பச்சை கிளி தான் நம்ம எலியோட தோழி. பச்சை கிளியினுடைய வரவை காத்துக்கிட்டு எலி காத்து இருந்தது. பச்சை கிளி எங்க இருக்கு தெரியுமா? ஒரு மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு இருந்தது. பாருங்களேன், இதோ பச்சை கிளி ஒரு மரக்கிளையில உட்காந்து எலிய காத்துக்கிட்டு இருக்கு. எலி பச்சை கிளிய பார்த்ததும் கிட்ட போச்சு. உடனே பச்சை கிளி கேட்டது, நண்பா கூடுகளை பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டது. அதுக்காகத்தானே நான் உன்னுடைய வரவை காத்துக்கிட்டு இருக்கேன் பச்சை கிளியே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எலி கேட்டது, பச்சை கிளியே எனக்கு ஒரு சந்தேகம். எதுக்காக இப்படி எல்லாரும் கூடு கட்டி கஷ்டப்பட்டு கூடு கட்டுறாங்க? கூடு இல்லாம வாழ முடியாதா என்ன அப்படின்னு கேட்டது.
பச்சை கிளி உடனே, என்ன நண்பா இப்படி கேட்டுவிட்டாய்? எங்களை போன்ற பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கணும்னா கூடு கட்டாயம் வேணும். எதிரிகள் கிட்ட இருந்து குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கும் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் கூடு மிக மிக அவசியம். உணவு சேகரிச்சு வைக்கிறது கூட அவங்கவங்க கூடுகள்ல தானே. நீ ஏன் பார்த்த இல்லையா, எறும்பு தன்னுடைய புற்றுல உணவை சேமிச்சு வைக்குது. தேனீக்கள் தங்களுடைய தேன் கூட்டுல உணவை சேமிச்சு வைக்குது. அப்புறம் மழையோ குளிரோ வெயிலோ காற்றோ இப்படி என்ன பிரச்சனைகளானாலும் அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான இடம் தேவை தானே. நீ ஏன் யோசிச்சு பாரு, உனக்கும் ஒரு கூடு இருந்தா எதிரிகள் கிட்ட தப்பிச்சுக்கலாம் இல்லையா? என்னை தாக்க வர எதிரிகள் கிட்ட இருந்து நீ பயப்படாம இருக்கலாம் இல்லையா? உன்னுடைய உணவை நீ சேமிச்சு வச்சுக்கலாம். மழை குளிர் காத்து வெயில் எது வந்தாலும் கூட்டுல நிம்மதியா படுத்து ஓய்வு எடுத்துக்கலாம். அந்த ஓய்வு நேரத்துல நீ சேமிச்சு வச்ச உணவையெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இரவு நேரங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு ஆபத்துல சிக்கிக்காம நிம்மதியா படுத்து தூங்கிக்கலாம் இல்லையா? அதனால நிறைய பேரோட வீடுகளையும் கூடுகளையெல்லாம் உனக்கு காட்டித்தரேன். அதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு உனக்கு பொருத்தமான வீடு எதுன்னு முடிவு பண்ணி அதை கட்டிக்கோ. சும்மா பூனைக்கும் எலி பொறிக்கும் பயந்து நடக்காத அப்படின்னு சொல்லிச்சு பச்சை கிளி. ஆமா பச்சை கிளியே, எவ்வளவு உண்மையான பேச்சு உன்னுடையது அப்படின்னு அதிசயமா கேட்டது எலி. இப்ப சொல்லு, கூட பார்க்க போலாமா? கட்டாயம், எல்லா கூடுகளையும் காமி எனக்கு அப்படின்னு சொல்லி எலி கூட போச்சு. பச்சை கிளி அழகான ஒரு பாட்டை பாடிக்கிட்டே எல்லா கூடுகளையும் காண்பிச்சுது. அந்த பாட்டை நீங்களும் கேட்கணுமா? உங்களுக்கும் கேட்கணும்னு ஆசையா இருக்கா? நல்லா கவனமா கேட்கணும். பச்சை கிளி பாடின பாட்டு நிறைய பேரோட வீடுகளை பற்றியும் கூடுகளை பற்றியும் அது பாடிக்கிட்டே அதை காண்பிச்சு கொடுக்குது. அந்த பாடலை நீங்க கவனமா கேளுங்க. கூடு கட்டி வாழுகின்ற நண்பர்களின் கூடுகளை கண்டது உண்டா? முட்டையிட்டு குஞ்சை வளர்க்க பறவை கட்டும் கூடுகளை கண்டது உண்டா? பச்சை கிளியும் மாடப்புறாவும் மைனாவும் கட்டுகின்ற கூடு கண்டாயா? காகம் கட்டும் கூடு கண்டாயா? தூக்கணாங்குருவி கட்டும் கூடு கண்டாயா? தையல் குருவி கூடு கண்டாயா? மரங்கொத்தி கொத்தி செய்யும் கூடு கண்டாயா? கட்டெரும்பின் கூடு கண்டாயா? சின்னஞ்சிறு சிற்றெரும்பின் கூடு கண்டாயா? குளவி கட்டும் கூடு கண்டாயா? தேன் நிறைந்த தேனீயின் கூடு கண்டாயா? அணில்கள் கட்டும் கூடு கண்டாயா? அலறுகின்ற ஆந்தை வாழும் பொந்து கண்டாயா? சிங்கம் வாழும் குகையை கண்டாயா? சீறுகின்ற பாம்பு வாழும் புற்று கண்டாயா? எட்டு காலி வலையை கண்டாயா? தொல்லை தரும் எலிகள் வாழும் வளையை கண்டாயா? எத்தனை எத்தனை கூடுகள் இங்கே, அம்மம்மா அத்தனையும் கொள்ளை அழகு. எத்தனை எத்தனை கூடுகள் இங்கே, அம்மம்மா அத்தனையும் கொள்ளை அழகு. பாடலை கேட்டீங்களா? கேட்டீங்க இல்லையா? பாட்டெல்லாம் பாடி முடிச்சதும் பச்சை கிளி கேட்டது, எலியே நண்பா இப்ப சொல்லு, இப்போ உனக்கு வீடு வேணும் இல்லையா? வீடு வேணும்னு தோணுது
கட்டாயமா எனக்கு கட்டாயம் உனக்கு ஒரு வீடு வேணும், எப்படிப்பட்ட வீடு வேணுங்கிறதையும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. எலி குழந்தைகளே, எலி எப்படிப்பட்ட வீடு வேணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் தெரியுமா? பச்சை கிளி எலிகள் வாழக்கூடிய இடத்தையும் காண்பிச்சது இல்லையா? எலிகள் வாழக்கூடிய இடம் எதுன்னு சொல்லுச்சு? எதுன்னு சொல்லுச்சு சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? எலிகள் வாழக்கூடிய இடம் எதுன்னு சொல்லுச்சு? தெரியலையா? பாட்டப்ப நீங்க இனி ஒரு முறை கூட கேளுங்க. இனி ஒரு முறை கூட டீச்சர் பாடி தருவேன். அதுக்கப்புறம் எலி வாழக்கூடிய இடம் எது, மற்ற உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூடிய இடம் எதுன்னு கேட்பேன். அப்போ மறக்காம சொல்லணும். சொல்லுவீங்களா? அப்போ ஒரு தடவை கேட்கலாமா? சரி, கவனமா கேட்கணும். கூடு கட்டி வாழ்ந்திருக்கும் நண்பர்களின் கூடுகளை கண்டது உண்டா? கூடு கட்டி வாழ்ந்திருக்கும் நண்பர்களின் கூடுகளை கண்டது உண்டா? முட்டையிட்டு குஞ்சை வளர்க்க பறவை கட்டும் கூடுகளை கண்டது உண்டா? பச்சை கிளியும் மாடப்புறாவும் மைனாவும் கட்டுகின்ற கூடு கண்டாயா? காகம் கட்டும் கூடு கண்டாயா? தூக்கணா குருவி கட்டும் கூடு கண்டாயா? தையல் குருவி கூடு கண்டாயா? மரங்கொத்தி கொத்தி செய்யும் கூடு கண்டாயா? கட்டெரும்பின் கூடு கண்டாயா? சின்னஞ்சிறு சிற்றெரும்பின் கூடு கண்டாயா? குளவி கட்டும் கூடு கண்டாயா? தேன் நிறைந்த தேனீயின் கூடு கண்டாயா? அணில்கள் கட்டும் கூடு கண்டாயா? அலறுகின்ற ஆந்தை வாழும் பொந்து கண்டாயா? சிங்கம் வாழும் குகையை கண்டாயா? சீறுகின்ற பாம்பு வாழும் புற்று கண்டாயா? எட்டு காலி வலையை கண்டாயா? தொல்லை தரும் எலிகள் வாழும் வளையை கண்டாயா? எத்தனை எத்தனை கூடுகள் இங்கே, அம்மம்மா அத்தனையும் கொள்ளை அழகு. பாடல் கேட்டீங்களா? கவனமா கேட்டீங்க இல்லையா? இப்ப சொல்லுங்க, எலிகள் வாழக்கூடிய இடம் எதுன்னு பச்சை கிளி சொல்லுச்சு? வளை. எலிகள் வாழக்கூடிய இடம் எது? வளை. இதோ இதுதான் வளை. என்னது? வளை. இது யார் வாழக்கூடிய இடம்? எலிகள் வாழக்கூடிய இடம் இல்லையா? எலிகள் வாழக்கூடிய இடம் வளை. வளைன்னு எப்படி எழுதுறது தெரியுமா? தெரியுமா? இதோ வளை. பாருங்க, சிலந்தி வாழும் இடம் எதுன்னு தெரியும் இல்லையா? இது என்னது? இது யாரு? சிலந்தி இல்லையா? பாட்டுல எட்டு காலின்னு சொன்னோம் இல்லையா? ஏன் சிலந்தியை எட்டு காலின்னு சொல்றாங்க? இதுக்கு பாருங்க, 8 கால் இருக்கு இல்லையா? வலது பக்கம் 4 காலு, இடது பக்கம் 4 காலு, மொத்தம் 8 கால் இருக்கிறதுனால தான் சிலந்திய 8 காலின்னு சொல்லுவாங்க. 8 காலியோட எதை பார்த்தியான்னு கேட்டது பச்சைக்கிளி? வலை இல்லையா? சிலந்தி இருப்பது எங்கே? வலை. வலை. இந்த மாதிரி சிலந்தி வலையை நம்ம வீடுகள்ல பார்த்துருப்போம் இல்லையா? மூலையில எல்லாம் சிலந்தி வலை கட்டும் இல்லையா? சிலந்தி இருப்பது வலை. இது என்னது? வாசிங்க. இது என்ன எழுதிருக்கு தெரியுதா? சிலந்தி. இது என்னது? சிலந்தி. இது வலை. சிலந்தி வலை. பாருங்க, சிலந்தி வலை. எலிகள் வாழக்கூடியது வளை,
சிலந்தி வாழ்வது வலை. வலைன்னு சொல்றதுக்கும் வளைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? வலைன்னு சொல்லும்போது நம்ம நாக்கினுடைய நுனி பல்லினுடைய பல்லு இருக்கு இல்லையா, அங்க பின்பகுதியில முட்டணும். தான் வலை. வளைன்னு சொல்லும்போது நம்ம வாயினுடைய மேல் பாகத்துல முட்டணும். வளை. இது வலை. சொல்லுங்க, சொல்லி பாருங்க. இது பல்லுல முட்டணும், இது வாயினுடைய மேல் பகுதி நடுவுல முட்டணும். வளை. இது வலை. சொல்லுங்க, சொல்லி பாருங்க. எலிகள் வாழ்வது, எலிகள் இருப்பது வளை. சிலந்தி இருப்பது வலை. சரியா? இது யாரு? யாருன்னு சொல்லுங்க. சிங்கம். இது யாரு? சிங்கம். சிங்கம்னு எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. சிங்கம். என்னது? சிங்கம். சிங்கம் இருப்பது எங்கே? பாட்டுல பார்த்தோம். எங்க? குகை. இதோ குகை. பார்த்தீங்களா? சிங்கம் இருப்பது எங்க? குகை. குகை. சிங்கம் மட்டும் இல்ல, புலி, கரடி எல்லாம் கூட குகைக்குள்ள இருக்கும். குகை எங்க இருக்கும்? காட்டுக்குள்ளதான் இருக்கும். சரியா? குகை. குகை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது யாரு? குருவி. யாரு? குருவி. குருவி இருப்பது எங்கே? குருவியும் குருவியை போன்ற பறவைகளும் எல்லாம் இருக்கிறது எங்க? கூட்டுல. கூட்டுல. குருவி இருப்பது எங்கே? கூட்டுல. பலவிதமான கூடுகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பறவையும் விதவிதமா கூடுகள் கட்டும். இப்படித்தானே? இதோ குருவின்னு எழுதுறது எப்படின்னு பாருங்க. குருவி. வாசிங்க. குருவி. இது கூடு. இது என்ன எழுதியிருக்கு? கூடு. சரியா? இது யாருன்னு சொல்லுங்க. தேன். இல்லையா? தேன். தேனின்னு எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. தேனி. வாசிங்க. தேனி. தேனி இருப்பது எங்கே? தேன்கூடு. தேனி இருப்பது எங்கே? தேன்கூடு. இதோ மரக்கிளைகள்லையும் பெரிய பெரிய கட்டிடங்களினுடைய ஓரங்களிலையும் எல்லாம் தேனி கூடுகள் இல்லையா? தேனி. தேன்கூடு. இது என்னது? தேன்கூடு. தேன்கூடுன்னு எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. தேன்கூடு. வாசிங்க. தேன்கூடு. சரியா? அதோ யாரோ வர்றாங்களே. லதாவும் குமரனும் வந்திருக்காங்க. என்னப்பா? உங்க பிபியை வாங்க வந்தீங்களா? உங்களுடையது தானே அந்த பிபி? சரி, வாங்கிக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். என்ன தெரியுமா? இந்த படங்களை எல்லாம் ஒட்டுறதுக்கு எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும். பாருங்க, குமரனும் லதாவும் வந்திருக்காங்க. குமரன் வந்து எனக்கு இந்த படங்களை எல்லாம் ஒட்டுறதுக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்கான். சரியா? நம்ம அந்த படங்களை ஒட்டலாமா? பாருங்க, குமரன் அந்த படங்களை எல்லாம் ஒட்டிச்சு வச்சிருக்கான். பாத்தீங்களா? ஐயோ, இந்த குறும்புக்கார குமரன் செய்த வேலையை பாத்தீங்களா? சரியா ஒட்டியிருக்கானா? இல்ல, எல்லாம் தப்பு தப்பா ஒட்டி வச்சிருக்கான் இல்லையா? சரி செய்யணும்ல. பாருங்க, குருவிக்கு நேரா. குருவியுடைய வீடு எது? குருவியினுடைய வீடு எது? குருவி இருப்பது எங்கே? கூடு. ஆனா என்ன ஒட்டிச்சு வச்சிருக்கான் பாருங்களேன், தப்பா ஒட்டியிருக்கான் இல்லையா? கூட எங்க இருக்குன்னு சொல்லுங்க. 1 2 சரியா ஒட்டியிருக்கானா? அது கரெக்டா செய்திருக்கான் இல்லையா? 1 2 3 4 5 அது வரிசையா ஒட்டி வச்சிருக்கான். பாக்கியம். கூட்டை மட்டும் மாத்தி ஒட்டி வச்சிருக்கான். கூடு எத்தனையாவதா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5க்கு நேரா இருக்கு இல்லையா? கூடு 5க்கு நேரா இருக்கு. சரியா சொன்னீங்க. அப்ப நம்ம அதை எடுத்து குருவி கிட்ட வைக்கலாமா?
குருவி இருப்பது கூடு. சரி. இனி அடுத்தது சிங்கம். சிங்கத்துக்கு நேரா இருக்கிறது சரியா? அதுவும் தப்பு. இந்த பையன் செய்த வேலை பாருங்களேன். சிங்கத்தின் வீடு இருப்பா. சிங்கம் இருப்பது எங்கே? குகை. குகையோட படம் எங்க இருக்கு பாருங்க. அதோ 5ஆவதுல வருது இல்லையா? அப்போ 2ஆவதா வர வேண்டியது 5ஆவதுல போயிடுச்சுல. சரி, அப்ப அதையும் மாத்திடலாமா? சிங்கம் இருப்பது சொல்லுங்க. சிங்கம் இருப்பது குகை. சரி. சிலந்திக்கு நேரா என்ன வரணும்? சிலந்திக்கு நேரா என்ன வரணும்? சிலந்தி வலை. சிலந்தி வலை எங்கே? சிலந்தி வலை. அப்ப சிலந்தி வலை எங்க வரணும்? சிலந்திக்கு நேரா வரணும் இல்ல? சிலந்தி இருப்பது சிலந்தி வலை. இனி இது என்ன? இது யாரு? தேனி. தேனி இருப்பது தேன்கூடு. தேன்கூடா எங்க இருக்கு? அதுவும் இல்லை. அது என்னது? வளை இல்லையா? அப்போ தேன்கூடையும் மாத்தி ஒட்டிடலாம். தேன்கூடு 4ஆவதா வர வேண்டியது இல்லையா? தேன்கூடு. எலி இருப்பது வளை. சரியாயிடுச்சு இல்லையா? எங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். குருவி இருப்பது கூடு. சிங்கம் இருப்பது குகை. சிலந்தி இருப்பது சிலந்தி வலை. தேனி இருப்பது தேன்கூடு. எலி இருப்பது வளை. சரியா? சரி. இனி இந்த சொற்களையும் நம்ம ஒட்டி படிக்கலாமா? பார்க்கலாமா? பாருங்க. இப்ப நம்ம பார்த்த உயிரினங்களுடைய சொற்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கு இல்லையா? அவருடைய வீடுகளுடைய பெயர்களும் எழுதி வச்சிருக்கு. ஆனா இதுவும் எப்படி ஒட்டி வச்சிருக்கு? மாத்தி மாத்தி தான் இருக்கு. அதையும் நீங்க சரி செய்வீங்களா? செய்யணும். பார்க்கலாமா? முதல்ல இருக்கிறது என்ன எழுதிருக்கு தெரியுதா? வாசிக்க முடியுதா உங்களுக்கு? இது என்னது தெரியலையா? இது என்ன? குருவி. குருவிதான் இது. என்னது? குருவி. என்னது சொல்லுங்க? குருவி. குருவியினுடைய வீடு எது? குருவி இருப்பது எங்கே? கூடு. கூடுங்கிறது சொல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கூடு. வீடு எழுதி படிச்சிருக்கீங்க நீங்க. வீடு இல்லையா? டு படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப கூடு எங்க இருக்கு கண்டுபிடிங்க. எத்தனாவது இருக்கு? சரிதான், 4ஆவதுல இருக்கு இல்லையா? 4ங்கிற எண்ணுக்கு நேரா இருக்கு. என்னது? என்னது? கூடு. சொல்லுங்க. கூடு. அப்போ இதை மாத்திடலாமா? கூடு வர வேண்டிய இடத்துல வேற என்னமோ வந்துருச்சு. சரி. இது என்னன்னு வாசிக்க தெரியுதா? தெரியுதா? நான் காமிச்சு தந்திருந்தேன். என்னன்னு வாசிக்க தெரியுதா? என்னது? சிங்கம். என்னது? சிங்கம். சிங்கம் இருப்பது எங்கே? சிங்கம் இருக்கிறது எங்க? குகை இல்லையா? குகை. குகை எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைங்கிற சொல்லலாம் படிச்சோம் இல்லையா? டீச்சர் சொல்லி தந்தாங்க இல்லையா? குகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. எத்தனாவதா இருக்கு? 3 என்கிற எண்ணுக்கு நேரா இருக்குதா? சரிதான். 3 என்ற எண்ணுக்கு நேரா என்ன இருக்கு? குகை. சரியா சொல்லுங்க. அப்ப குகையும் மாத்தி வைக்கிறேன். சரியா? சிங்கம் இருப்பது குகை. சரி. இது சரியா சொன்னீங்க. சிலந்தி. இது என்னது?
சிலந்தி. சிலந்தி இருப்பது எங்கே? சிலந்தி வலை. அது சரியா இருக்கா? அது சரியா இருக்கு இல்லையா? அது சரியா இருக்கு. இப்ப நம்ம மாத்தினப்போ அது சரியாயிடுச்சு. சிலந்தி இருப்பது சிலந்தி வலை. இனி இது என்ன தெரியுதா? என்னது? தேனி. என்னது? தேனி. சொல்லுங்க. தேனி. தேனி இருப்பது எங்கே? தேன்கூடு. தேன்கூடுங்கிற சொல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. தேனி தேன்கூடு எங்க இருக்கு? சரியா சொன்னீங்க. 5ங்கிற எண்ணுக்கு நேரா இருக்கிறது தான் தேன்கூடு. அப்ப அதையும் மாத்திடலாமா? தேனி தேன்கூடு. 4க்கு நேரா தேன்கூடு இருக்கு. இனி இது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை, ரொம்ப பழகின வார்த்தை இல்லையா? என்னது அது? எலி. சரியா சொல்லுங்க. எலி இருப்பது எங்கே? வளை. எலி இருப்பது வளை. இப்போ ஒரு தடவை சொல்லுங்க. குருவி இருப்பது கூடு. சிங்கம் இருப்பது குகை. சிலந்தி இருப்பது சிலந்தி வலை. தேனி இருப்பது தேன்கூடு. எலி இருப்பது வளை. சரியா? இனி அந்த வாக்கியங்களை பார்க்கலாமா? நமக்கு பாருங்க குழந்தைகளே, அந்த வாக்கியங்கள் இங்க ஒட்டி வச்சிருக்கு. அது வாசிக்கலாமா? தயாரா? டீச்சர் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நீங்களும் அதை சொல்லலாம். சரியா? குருவி இருப்பது கூடு. சொல்லுங்க. குருவி இருப்பது கூடு. சரி. சிங்கம் இருப்பது குகை. சொல்லுங்க. சிங்கம் இருப்பது குகை. சிலந்தி இருப்பது சிலந்தி வலை. சொல்லுங்க. சிலந்தி இருப்பது சிலந்தி வலை. தேனி இருப்பது தேன்கூடு. சொல்லுங்க. தேனி இருப்பது தேன்கூடு. எலி இருப்பது வளை. எலி இருப்பது வளை. சரி. இப்போ எல்லாரும் இதை வாசிச்சீங்க இல்லையா? இனி உங்க புத்தகத்துல இந்த பக்கம் எழுது. அவரவர் வீடு சொல்லுங்கள் இணையுங்கள். இருக்கு இல்லையா? அப்படி ஒரு பயிற்சி தாள் இருக்கு நம்ம புத்தகத்துல. எடுங்க, எல்லாரும் உங்க புத்தகத்தை எடுங்க. அவரவர் வீடு சொல்லுங்கள் இணையுங்கள். இதுல மாறி மாறி தான் படங்கள் தந்திருக்காங்க இல்லையா? பாக்குறீங்க இல்லையா? பாத்தீங்களா? அப்போ சரியான படங்களை நீங்க என்ன செய்யணும்? கோடு போட்டு இணைக்கணும். உதாரணத்துக்கு டீச்சர் ஒண்ணு சொல்லித்தரேன். சரிதானா? முதல்ல எழுதி இருக்கிற வாக்கியம் என்னன்னு தெரியுதா? வாசிங்க. உங்க புத்தகத்தை பார்த்து வாசிங்க. குருவி இருப்பது. குருவி இருப்பது எங்கே? கூடு. கூடினுடைய படம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. 2வதா இருக்கு. அப்போ அதுக்கு நேரா என்ன செய்யணும்? பென்சில் எடுத்து கோடு போட்டு இணைக்கணும். அதே மாதிரி இதையெல்லாம் வாசிச்சு சரியான படங்களை, சரியான வீடு இல்லையா? சரியான வீட்டையும் கூட்டையும் பார்த்து கோடு போட்டு இணைக்கணும். சரியா? அவங்கவங்க வீட்டை கண்டுபிடிச்சு அவங்கவங்க பேருக்கு நேரா இணைக்கணும். நினைப்பீங்களா? அதுதான் நாளைக்கு நீங்க செய்துட்டு வர வேண்டிய வேலை. சரிதானா? சரி. அப்போ நம்ம போலாமா? என்னப்பா, பீப்பி உண்டாக்கி பழகணுமா? ஓ சரி. நமக்கு அந்த யானை பீப்பி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் தெரியுமா? ஒரு பைப்பு துண்டு வேணும். இந்த மாதிரியான பைப்பு துண்டு. இப்போ இந்த 5 மாதிரியானாலும் பரவாயில்ல. ஓட்டை
சின்னதாக சத்தமும் மாறுபடும். அவ்வளவுதான். சரியா? ஒரு பைப்பு துண்டு வேணும், ஒரு பலூன் வேணும், இந்த மாதிரி தீந்து போன பேனாவோட ஒரு பேனா வேணும். சரியா? அப்புறம் 2 ரப்பர் பேண்ட் வேணும். சரிதானா? இனி முதல்ல என்ன செய்யணும், இந்த பலூனோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, அத மேல் பகுதியை சின்னதா என்ன செய்யணும், வெட்டணும். வெட்டிட்டு அதை இந்த குழல்ல போடணும். இப்படி போட்டு அதை ரப்பர் பேண்டு போட்டு வைக்கணும். ரப்பர் பேண்ட் எடுத்து நல்ல டைட்டா போட்டு வைக்கணும். சரியா? இப்போ வெட்டின பாகத்தை இந்த குழல்ல போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடுச்சு. இனி இந்த பகுதியில இந்த பேனா இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யணும், அதை வச்சு அதையும் ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதான். பிபி தயாராயிடுச்சு. ஊதி பார்க்கலாமா? சத்தம் வருதா? இதுல ஒரு சத்தம் வருது. இந்த குழல்ல ஊதி பார்க்கலாம், எப்படி சத்தம் வருதுன்னு பார்க்கலாமா? இல்லையா? அப்படி இந்த குழலுக்கு தகுந்த மாதிரி சத்தத்துல சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். சரியா? அப்போ நம்ம உண்டாக்கின பிபிய கடைசியா ஊதி பார்க்கலாமா ஒரு தடவை? அப்ப நீங்களும் இதே மாதிரி பிபி செய்து ஊதி பாருங்க. வீட்டுல ஊதி ஊதி தொல்லை கொடுக்க கூடாது, ரொம்ப சத்தம் போட்டு. சரியா? அப்ப நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். பிபி செய்யறதோட என்ன செய்யணும், அந்த வேலையும் செய்துட்டு வரணும். அவரவர் வீடு இணை சொல்லுங்கள், இணையுங்கள். சரியா? நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.